Amen. So we are in a series called building the wall அப்படிங்கிற நெகேமியா சீரீஸில் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நெகேமியா எவ்விதமாக அலங்கத்தை கட்டினார் என்பதை நாம் பார்த்து அதிலிருந்து சில லெசன்ஸ், we are learning a few lessons. இப்போ இன்றைக்கும் 3வது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில் இட் இஸ் அபவுட் ப்ரேயர். தனிப்பட்ட முறையில் அவன் பாரப்பட்டு ஜெபித்தான் என்பதை நாம் அறிந்தோம். அப்போது 1வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிற வேளையில் we see that he was very burdened when he heard the news என்பதை பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடாக அந்த முழுமையான அதிகாரம் இட் இஸ் டெடிகேட்டட் டு த ப்ரேயர் ஆஃப் நெஹெமியா. அப்போது 2வது அதிகாரத்தில் பார்க்கிற வேளையில் he goes into and asks permission. அந்த ராஜாவிடத்தில் ஒரு பெர்மிஷன் கேட்கிறதை பார்க்கிறோம். ராஜா இடத்துல பெர்மிஷன் கேட்டு அதற்கு பிற்பாடாக ராஜா உடைய ஃபேவர் மூலமாக அவர் எருசலேம் போகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது சூசா என்கிற இடத்துல நடக்கிறது. பெர்ஷியா நாட்டுக்குள்ளாக பாபிலோன் வாஸ் கேப்சர்ட் பை பெர்ஷியா. பாபிலோன் நாட்களில் தான் இஸ்ரவேலர்கள் அடிமையாக பாபிலோனுக்கு போனார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் செழித்து பருத்து பெரிய கூட்டமாகி விட்டார்கள். ஐ எம் நாட் ரெஃபரிங் டு அவர் கம்யூனிட்டி ஹியர், பட் இட் இஸ் ஓகே. ஆக அந்த நாட்களில் there is a call in their life. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வருகிறது. உங்களுக்கு இந்த மாதிரியாக you have to go back and build the temple. அப்போது ஒரு கூட்ட ஜனம் முதல்ல போகிறார்கள் வித் செருபாபேல். அதெல்லாம் முடிந்து விட்ட பிறகு அதுக்கு பிற்பாடாக ஐ திங்க் there is a second or I think there is a third set of people who are going with நெஹெமியா. அப்போது ராஜாவிடத்தில் அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே அலங்கத்தை கட்டுவதற்கென்று போகிறார்கள். ஸோ செகண்ட் சாப்டர் இஸ் டெடிகேட்டட் டு த பிளானிங். அப்போ எப்படியாக அவர் செய்கிறார், எவ்விதமாக ஜெபத்தோடு காரியங்களை அவர் முன்னோக்கி செல்கிறார் என்பதை பார்ப்போம். 3வது அதிகாரத்தில் ஹவு பீப்புள் ஸ்டார்டட் டு பில்ட் பை ஃபேமிலி என்பதை பார்க்குறோம். அப்போ முதலாவது லெட் அஸ் ஸ்டார்ட் வித் புதிய ஏற்பாட்டிலேருந்து we will start and then go to நெஹெமியா. முதலாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 42லேருந்து 47 வரைக்கும் ஆகிய வசனங்கள். anyone reading in Tamil? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். let's keep the verse there. இதுல 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன சொல்றது? அப்போஸ்தலருடைய நம்பர் 1 உபதேசம். can you all say உபதேசம்? இங்கிலீஷ்ல என்ன? teaching of the doctrines. okay. உபதேசத்திலும் அடுத்ததாக சொல்லுங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் சொல்லுங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் சொல்லுங்க. அந்யூன்யம் சொன்னால் என்னது? ஃபெலோஷிப். இன்னொரு வேர்டு இருக்குது, கொய்னோனியா அப்படின்னு. கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல. இட் இஸ் அபவுட் ஃபெலோஷிப், ஐக்கியத்துக்குள்ளாகவும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் we have to get understanding about the teaching. ரெண்டாவது அந்யூன்யம், ரெண்டாவது ஃபெலோஷிப், மூன்றாவது என்னது? கம்யூனியன். அதான் நம்ம எல்லாரும் எடுக்கிறோமே பாஸ்டர், தட் இஸ் ஓகே. நான்காவது ஜெபம் பண்ணுவதில். ஸோ கம்யூனியன் என்கிறது, லெட் மீ எக்ஸ்பேண்ட் அ பிட் மோர். கம்யூனியன் என்கிறது நாட் ஜஸ்ட் த கம்யூனியன் ஆஃப் கம்மிங் டுகெதர் ஆன் ஒன்ஸ் இன் அ மந்த். அது மட்டும் இல்லை, தினந்தோறும் we have to commune with God. Amen. அதுவும் இதில் I just want to emphasize on that. அப்போ இந்த 4 விஷயத்தில் சபையானது கூடி வந்ததாக இருக்கிறது. ஸோ ஆதி திருச்சபை குறித்து சில காரியங்களை நம்ம பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னால் நெஹெமியா பில்ட் அ கம்யூனிட்டி. ஆமென். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நம்ம பார்க்கிற வேளையில் சபையானது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பமாக இல்லை, சபையானது தனிப்பட்ட ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை. இட் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள். எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறாளோ என் நாமத்தினாலே நான் இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. At the same time, it is not about just 3 or 4, but a group of people, a community of people. எதற்காகன்னு சொன்னால், அந்த அலங்கத்தை கட்டுவதை பார்க்கிற வேளையில் 3வது அதிகாரத்தில் we'll go to that later, but just let me give you an intro about it. அந்த அலங்கத்தை கட்டுகிற வேளையில் பார்க்கிற வேளையில் அநேக குடும்பங்களாக கட்டுகிறதை பார்க்கிறோம். So for anything of God to be accomplished,
ஆண்டவருடைய சில காரியங்களை செய்வதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, it is not one or two people, but we need a group of people. Amen. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு தேவை, உங்களுடைய தேவை. Amen. See, there are certain things God needs you, certain things God does not need you. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நீங்க கொண்டு வர முடியுமா? முடியாது. நானும் கொண்டு வர முடியாது. God will definitely come. அதுக்கு ஆண்டவருக்கு நம்முடைய தேவை இல்லை. Amen. There are certain things like that in the Bible, இல்லையா? Whatever God wants to do, He has already planned and predestined, and it will happen. ஆனால் சில காரியங்கள் நம்மோடு கூட God has asked us to partner with Him. அதில் ஒன்று தான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது. Amen. பக்கத்தில் சொல்லுங்க, you are a kingdom builder. நம்ம எல்லாரும் வேலையை மாற்றி, நெஹெமியா என்னதான் இருந்தால் பானபாத்திரக்காரராக இருந்தார். As I said last week, from a cup bearer he became a engineer. Amen. யோசிச்சு பாருங்க. Sometimes நம்முடைய we have a job in hand, but at the same time நம்முடைய ஜாபை விட்டு நம்மளும் we need to become a kingdom builder. Amen. ஜாபை விடணும்னு இல்லை, along with your job you can become a kingdom builder. Amen. Hallelujah. பக்கத்தில் ஒரு மணி உதவி செய்யக்கூடிய தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பக்கத்தில் மேஸ்திரியே. ஸோ we are called to build the kingdom. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு. சரி, let us continue to. So முதலாவது 4 விஷயங்கள். ஒன்று, we need to understand the teachings. We pray, seek the Lord and see what is to do. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா, the fivefold ministry. Amen. Fivefold. Can we all say fivefold? கையை உயர்த்தி சொல்லலாம், fivefold. ஓகே, ஒன்று வந்து கவர்னிங், G கைடிங், guarding, grounded. Guarding is for shepherding, pastoral roles. உங்களுடைய பாரம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நம்ம சேவை செய்ய முடியும். Amen. Hallelujah. So as we go along, we are going to get trained. உங்களுக்கு எந்த இடத்துல அழைப்பு இருக்கிறதோ, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போவதற்கு நம்ம we are going to train you. Amen. எபேசியர் 4வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். We'll come back to Acts chapter 2. We did a preaching on this, but we'll just go back and come back. Dinesh, if you have that preaching, it's a blue color slide. It should be in this side. Fivefold. Yeah, வாசிக்கலாம். 11. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் என்ன பொருட்டு, பண்ணும் பொருட்டு. Flash the screen verse. ஓ, அது வேற சேலஞ்சிங். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சிலரை சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமான சபையானது, கிறிஸ்துவின் சபையான சரீரமாகிய சபையானது. We are the body of Christ. Amen. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்டுக்குள்ளே வைத்துக்கணும். We are the body of Christ. அப்போ Christ is the head of the community we are. அப்போ கிரைஸ்ட் சபையுடைய, இந்த சபையுடைய தலைவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Amen. அப்போ அவருடைய சரீரத்தை தான் நம்ம we are expanding. ஒரு பாடி பில்டர் மாதிரி we are going to build this church with people who can do greater things for God. இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் எங்கே இருந்து கொண்டு இருக்கலாம், பட் your impact is known into எத்தனை countries? 12. இப்போதைக்கு 12 plus Nepal we are praying to add. Continue. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். கண்டினியூ. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். ஸோ எதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, that we become perfected in Christ. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை என்னதாகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகளாகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும், போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். Amen. சிலரை. அப்போ how many pastors are in the church? நீங்க தான் பாஸ்டர், நாங்கெல்லாம் விசுவாசி. பக்கத்தில் கேளுங்க, what is your which fivefold are, எந்த fivefold நீங்க இருக்கிறீங்க? I am not sure with how to ask that.
Are you an apostle? Are you a prophet? Are you a evangelist? Amen. So let's just give for clarity purpose இந்த 5 விஷயத்தையும் ஒரு விஷயமா சொல்றேன். So let's go to apostolic என்று சொல்லுகிற வேளையில we are more inclined to doing something new. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பாஸ்டர் நம்ம அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சு தொடங்கும், பாஸ்டர் அங்கே போய் நம்ம ஒரு ப்ரேயர் மீட்டிங் தொடங்கும், ஜுராங்கில் நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜுராங்கில் போய் ஒரு செல் குரூப் தொடங்கும், அது செய்வோம், மலேசியா போவோம், இது செய்வோம், அது செய்வோம். யூ வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் மூவிங் த பால் இன் டு த நெக்ஸ்ட் டைரக்ஷன். அதுதான் அப்போஸ்டலிக். அப்போ இந்த வாஞ்சை இருக்குன்னு சொன்னால் ஜாயின் தி அப்போஸ்டலிக் டீம் அண்ட் ப்ரே ஃபார் த மூவ் ஆஃப் காட். ரெண்டாவது ப்ராஃபட்டிக்னு சொன்னால் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார், சில நேரத்தில் ஆண்டவர் உங்களோட கூட எவ்ரிபடி காட் ஸ்பீக்ஸ். எஸ் ஆர் நோ? விசுவாசியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமாம் இல்லையா? அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எவ்விதமாக உங்களோடு பேசுகிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் கூட தெளிவுபடுத்துவது இட் வில் கிவ் யூ தி ப்ராஃபட்டிக் அப்ரோச். அப்போது சிலருக்கு தரிசனங்கள் கொடுப்பார், சிலருக்கு வசனம் மூலமாக பேசுவார், சிலருக்கு திடீர்னால் நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது யாராவது ஒருத்தர் வழியாக பேசுவார். காட் கேன் டூ வேரியஸ் திங்ஸ், பட் ஹீ ஸ்பீக்ஸ். அவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு தான் இருக்கிறார். அதை அறிந்து கொள்வது, அதை புரிந்து கொள்வது, நம்மளும் ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது, தட் இஸ் கால் ப்ராஃபட்டிக். மூன்றாவது ஷெப்பர்டிங், பாஸ்டர். அப்படின்னு சொன்னால் பாஸ்டர்ன்றோடனே ரொம்ப யோசிக்காதீங்க, மற்றவர்களை வழிநடத்துவது. ஆமென். நான்காவது டு பி டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்ன்னு சொன்னால் பைபிளை ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஐசா புஸ்தகத்தில் ஆதி முதல் இது எங்கேருந்து தொடங்கிச்சு, எப்படி தொடங்கிச்சு, யார் செஞ்சா, யார் எழுதுனா, எல்லாத்தையும் தெளிவாக படித்து கொடுக்கறது. அடுத்த கடைசியாக என்ன இருக்கிறது? இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட்னா எப்படியாக ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். இதுதான் 5 வித்தியாசமான. ஸோ இந்த 5ம் இட் ஹேஸ் டு ஆப்ரேட். பார்த்தீங்கன்னு சொன்னால் த ஹோல் ஆஃப் சிங்கப்பூரில் அநேக சபைகள், நம்ம சபை மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் ஈவன் த சைனீஸ் சர்ச்சஸ் தே ஆர் கோயிங் இன் டு திஸ் 5-fold மினிஸ்ட்ரி ட்ரைனிங். எல்லாருமே லாஸ்ட்டு அக்டோபர்லேருந்து லாஸ்ட் வீக் வி அட்டெண்டட் அ ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ட். என்னெல்லாம் செய்யணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி செய்யணும் என்பதை குறித்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. And then we have this prophetic training on 31st of March. So everybody can attend. ஆனால் முக்கியமாக இது எனக்குரியது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இது என்னது அப்படின்னு தெரியணும்னா யூ கேன் அட்டென்ட். ஆமென். அதுக்கு பிற்பாடாக வில் ஹாவ் அ இவாஞ்சலிஸ்டிக் ட்ரைனிங். அப்போ இவாஞ்சலிஸ்டிக் ட்ரைனிங் வில் பி மோஸ்ட் லைக்லி ஈஸ்டருக்கு முன்பாடியே இருக்கும். இல்லாட்டி இவாஞ்சலிஸ்டிக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் we can have மெடிக்கல் கேம்ப் இஸ் அ இவாஞ்சலிஸ்டிக். ஆமென். ஸோ நீங்கள் மெடிக்கல் கேம்ப் தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிறீங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் தி இவாஞ்சலிஸ்டிக் பேர்டன். ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸோ நம்முடைய இருக்கிற இடத்துலையே we have established apostolic is more towards missions. ஸோ எதுவாக இருந்தாலும் ஜேக்கபை அணுகும்படியாக வேண்டிக்கொள்ளும். ஸோ இந்த அண்ட் பாஸ்டரல் ஆஸ் ஆஃப் நோ மை செல்ஃப் அண்ட் பாஸ்டர் பவானி, பட் இன்னொன்று அநேகர் தேவை இருக்கிறாங்க டு ரீச் அவுட் டு ஃபேமிலிஸ், தேவைகளை சந்திப்பதற்கு, ஜபிப்பதற்கு, அவங்கள கால் பண்ணி பேசுவதற்கு, அதுக்காக நிறைய தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் we are setting up the ushering team to be into the pastoral ரோலுக்காக இல்லை, ஆனால் அந்த ஏரியாஸை கவர் பண்ணுவதற்கு. பிகாஸ் ஆஸ் வி க்ரோ, நம்ம வளர்ந்துவதற்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போது கண்டினியூ வித் verse 12, 13, 12 and 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். ஸோ அடுத்த வசனம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், அலைகள் போல அலைக்கலாம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை which is the word of God. Amen. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ தேட் when something new comes in, புதுசாக ஒரு philosophy
கேன் சீப் இன் டு கிறிஸ்டியானிட்டி. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கிரேஸை பற்றி வந்துச்சு, அடுத்ததாக வேறு ஏதாவது வரலாம். அப்போது நம்ம when we have this fivefold, இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சர்ச் டு எஸ்டாப்ளிஷ். அப்போ அதில் சீர்பொருந்தத்தக்கதாகவும் பலவிதமான வேறு ஃபிலாசபிஸ் உள்ளே வந்து விடாதபடி we are called to guard the gospel and guard the truth. Continue. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். Amen. யார் செய்தார்? இயேசு கிறிஸ்துவானவர். That is the structure that is given to the church. அப்போ இந்த 5, when this 5 ministries, 5 things move, the church moves. ஆகையால் தான் நம்ம சொல்லுகிறோம் we are all one body. சொல்றோமா இல்லையா? எல்லா சபையும் சேர்ந்து we call it as one body, and then when we come into our fold we say we are one body. அப்போ அதில் பார்க்குற வேளையில் அதில் தான் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. லெட்ஸ் கோ பேக் டு 2வது அதிகாரத்தில் 42லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. லெட்ஸ் கண்டினியூ தேர். So they devoted themselves to the teaching, the fellowship, breaking of the bread and the prayer. அப்போ இந்த 4 காரியங்கள் நம்ம கண்டிப்பாக எவ்விதமாக பிரயாசப்பட்டாலும் நம்ம செய்யணும், so that we can continue to do the work of God. So these are some things that நம்ம ஒரு குடும்பமாக, ஒரு கம்யூனிட்டியாக வந்து நாம் செய்கிற வேளையில் அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். And then எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் let us consider how we may spur one another. ஒருத்தரை ஒருத்தர் நம்ம எப்படியாக through our good deeds, நம்முடைய நல்ல காரியங்கள்னாலும் நம்முடைய அன்பினாலும் நம்ம அவர்களை எவ்விதமாக செய்யணும், எவ்விதமாக வழி நடத்தணும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் என்று விசுவாசிக்கிறேன். எபிரேயர் வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். அப்போ யாராவது ஒருத்தருக்கு சபைக்கு வரல அப்படின்னு சொன்னா கால் பண்ணி கேளுங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு, are you sick? Sometimes people might be sick, sometimes people might have other agenda. அப்போ கேட்டு அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுவோம். எவ்ரிபடி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாரும் அதற்கு செய்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். அதுக்கு பிற்பாடு 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில் இட் gives the structure of the body. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், but let's go through that to understand the integral part of the community called the church. வாசிக்கலாம். எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? Amen. So as we come together we see ஒரு சபையானது அதில் அநேகர் இருக்கிறோம். இன்றைக்கி it is about the community, it is about the church, it is for caring for each other, it is for working with each other. இந்த 4-5 தீம்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ சர்ச் இஸ் a community. அதை வந்து நம்ம பலப்படுத்துகிறோம். we are coming here to understand the word of God in our language. தமிழாக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், அந்த லாங்குவேஜில் புரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்மை அறிந்தவர்கள், தமிழ் பேசுகிறவர்களை எவ்விதமாக நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும். முதலாவது. 2வது, நம்மை போன்ற சில காரியங்களில் சேலஞ்சஸோடு போகிற நம்மை போன்றவர்களை எவ்விதமாக பலப்படுத்த முடியும். அதான் சொல்லுது. ஸோ இஃப் த ஹேண்ட் சேஸ் ஐ cannot do this, if the leg says, கால் வந்து இல்லை நான் நடக்க மாட்டேன்,
கை வந்து நான் இதை பிடிக்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் then it becomes challenging for the body to act. யோசிச்சு பாருங்கள், நம்ம will become robots. ரோபோ தான் கீழே விழுந்தால் எப்படி எழுமணும்னு தெரியாது. பட் we are human beings. Amen. கீழே விழுந்தால் நம்மளால் எழும்ப முடியாட்டாலும் there is somebody to lift us up. Amen. நம்ம சில நேரத்தில் பிரயாசப்பட்டு நமக்கு ஜெபிக்க முடியாட்டாலும் if you call somebody and ask them to pray over, கண்டிப்பாக யாராவது ஜெபிக்க மாட்டோம்னு சொல்லுவோமா? இல்லை. பட் சம்டைம்ஸ் when we go through challenges, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் நம்ம மற்றவங்களை கூப்பிடுவதற்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டைம். It is very difficult for somebody who is going through problem to call somebody and say I have a problem. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க? That is not human nature. ப்ராப்ளம்னு நமக்குள்ளே வைத்துக்கணும். பட் சபையில் இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ். நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளவு விதமாக விசுவாசிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் மேலே விசுவாசிக்கிறேன். The problem solver is not sitting next to you. The problem solver is God. Amen. ஆனால் நமக்கு தெரிந்தவர்களை ஆண்டவருக்கு நேராக டைரக்ட் பண்ணுவது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. Amen. Hallelujah. அப்போ இந்த லெந்த் நாட்களில் டேக் எ டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, சபையில் இருக்கிற தனிப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Amen. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கம்யூனிட்டி. This is our community. If you cannot serve in this community, how can we serve outside the community? Amen. So let's start with முதலாவது இந்த லெந்த் நாட்களில் pray for one another. ஒரு ஃபேமிலிக்காக 10 நாள் ஜெபிங்க. Amen. Hallelujah. So last week we talked about ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக ஜெபிங்கன்னு சொன்னோம். எத்தனை யாராவது ஜெபிக்கிறீங்களா? Is anyone praying for somebody? ஸோ லிஃப்டில் போகிற ஏதோ ஒரு கருப்பு ஷர்ட்டோ, ஒயிட் ஷர்ட்டோ, ப்ளூ ஷர்ட்டோ, க்ரீன் ஷர்ட்டுக்காக ஜெபிங்க. Lord, I pray for the green shirt. ப்ரேயர் பண்ணி பாருங்க. I believe strongly there is going to be a major difference. Amen. Hallelujah. Hallelujah. So இந்த வாரம் take a challenge to pray for one family. அப்போ ரெண்டாவது சேலஞ்ச் இது. முதல் வந்து நீங்கள் எது செய்யணும்? போகிற வர இடத்துல எல்லாம் ஜெபிக்கணும். Why am I saying this? அதை செய்கிற வேளையில் உங்களுடைய பாரம். So if you are praying for those who do not know, உங்களுடைய பாரம் இவாஞ்சலிஸ்டிக்காக இருக்க போகுது. Amen. ஆண்டவர் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் தம் irrespective of it. இங்கேருந்து வெளியே நடக்கும்போதே அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு போங்க. Amen. Hallelujah. Is it an easy thing to do? ஈஸியா இல்லையா? எம்ஆர்டியில் போகிறவங்க எத்தனை பேர் எம்ஆர்டியில் பார்க்குறோம். ஒரு கோச் நிறைய பார்த்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேஷன் தாண்டி போயிருவீங்க. You will miss the station. Amen. So many people, so many things that we can do for. நம்ம நினைக்கிற ட்ராக்ஸ் கொடுக்கறது தான் மினிஸ்ட்ரி இல்லை. முதலாவது ப்ரேயர் பண்ணுறது தான் மினிஸ்ட்ரி. எங்க பாரம் இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக God will move things. Nehemiah was a builder. As I said, மாதங்களை கால்குலேட் பண்ணி பார்க்கறது ஆவரேஜ்லி அப்ராக்சிமேட்லி 120 நாட்கள் he prayed and 52 நாட்கள் he built the wall. அலங்கத்தை 52 நாளில் கட்டினார். அப்போ நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு முன்பாக ப்ரேயர் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் முதல்ல தொடங்கும்போது நம்ம இங்கே we were in Verdun Road. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் we used to walk around Verdun Road and pray. சுற்றி ப்ரேயர் பண்ணோம். அப்படி தான் சிலர் வந்தாங்க. அதுக்கு பிற்பாடாக லிட்டில் இந்தியா சுற்றி we used to pray, we used to speak to people. ட்ராக்ஸ் தேவையில்லை. I will tell you again and again, evangelismத்துக்கு you don't need a tracking. Tracting is not evangelism. Tracting is tracting. So tracks உங்களுக்கு தேவையில்லை. evangelismத்துக்கு you see somebody, speak to them. அவங்களுடைய நம்பர் வாங்க, அந்த ஃபாலோ அப் கார்டுன்னு ஒன்று வைத்திருக்கோம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் தேர் நேம், ப்ரே ஃபார் தம். Amen. அதுதான் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் யுவர் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் பிகமிங் ஒரு சீஷனாக. நம்ம எல்லாருமே அதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to do this in our life. அப்போ
ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல ஏரியாஸில் இருக்குது. நான் இதுதான் செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். தென் யூ நோ where you're called. ஆனால் எது செய்கிறீங்களோ இல்லையோ, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த பாரம்னு சொல்லலாம், கடமைன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொன்னாலும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு யூ ஹேவ் டு டூ திஸ். அப்போது how can we reach out என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு we will go into the building of the community. ஸோ ஒரு வகையான காரியம் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் வேலை இடத்துல இருக்கிற ஒருவேளை தமிழர்களாக இருக்கலாம், மற்ற தேசக்காரர்களாக இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் நான் அவங்க சீனா ஆளுனால அவங்கள சர்ச்சு கூட்டின்னு வர முடியல, நம்ம இங்கிலீஷ் சர்ச் இருக்கு வாங்க. Amen. So we believe that God will expand. Hallelujah. Hallelujah. So ஹிந்தி தான் பேசுவாங்க அவங்க, தமிழ் சர்ச்சுக்கு எப்படி ஹிந்தி சர்ச் இருக்கு வாங்க. ஸோ இதுதான் நான் விசுவாசம். God has made us to expand into different vessels. சில பாத்திரங்களை வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், when the jars are kept, the oil will overflow. Amen. Amen. Hallelujah. அப்போ இன்றைக்கும் நீங்கள் அதற்காக பிரயாசப்படணும். ஸோ we have a ushering team, follow-up team என்று சொல்லி 2 டீம்ஸ் இருக்குது. both are similar teams தான். அப்போ அவங்களுடைய ஒர்க் என்னன்னு சொன்னால், they are more towards, inclined towards, if somebody needs a prayer, I can call and pray to them. யாருக்காவது ஒரு ப்ரேயர் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்காக கால் பண்ணி ப்ரேயர் பண்ண முடியும். அவங்கள வந்தவர்களை விசாரிப்பது, how are they doing in their life and how can they, it is not just to follow up to bring them to church. It is not about that. That will automatically happen. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு அது கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கும். So building a community requires us to raise us as families. குடும்பங்களாக எழும்புவதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிக்கலாம், எபிரேயர், Ephesians chapter 2 verse 19, 20, 21, 22 4 வசனங்களை வாசிக்கலாம். Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அதுல நிறுத்தலாம். So go back to the verse, previous verse. ஆகையால் நீங்கள் இனி யாரா இல்லாம அந்நியரும் பரதேசிகளும் இல்லை. பக்கத்தில் நீங்கள் பார்த்து சொல்ல தேவையில்லை இது மட்டும். Because we are into the community, we are in a family. Amen. அந்நியராக இருக்கிறவங்களையும் பரதேசிகளாக இருக்கிறவங்களையும் ஆண்டவருடைய குடும்பத்தில் சேர்க்கிறது தான், that is the community. Amen. Hallelujah. Hallelujah. So people might come from different backgrounds. People அநேக different backgroundsலேருந்து வரக்கூடும். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்களையும் நம்ம குடும்பமாக சேர்க்கிறது, அதுதான் that is called the church or that is called the community of believers. Amen. Amen. ஸோ அதில் என்ன படுகிறோம், ஆகையால் நீங்கள் இனி பரதேசியாகவும் அந்நியராகவும் இல்லாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரம். We are called into the same city. It talks about the Zion என்று சொல்லலாம். ஒரே நகரமாகவும் தேவனுடைய வீட்டாராகவும். எங்கேருந்து எங்கே கொண்டு வரார் பாருங்க. ஸோ யாரோ ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை நீங்கள் வைத்து பாருங்க. ப்ராக்டிக்கலி அந்நியராக ஒருத்தர் நடந்து கொண்டு இருக்கிறார், பரதேசியாக ஒருத்தர் நடந்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிற வேளையில் அவரை முதலாவது ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறீங்க. அதுக்கு பிற்பாடாக ஆண்டவருடைய வீடு, தட் இஸ் தி ஹவுஸ் ஹோல்ட் என்று சொல்லுகிறோம், இந்த இடத்துக்கு கொண்டு வருகிறோம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் த பர்பஸ். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். ஸோ when we say we are building the community, அப்போ அதுக்கு ஏற்ற வண்ணமாக
we had to have some programs வைக்கணும், சில காரியங்களை நம்ம முன்னோட்டி நடத்தணும். அதுக்காக தான் we have started the community class for sewing, community class for computers. எதற்காகன்னு சொன்னால் ஏதோ செய்யணும்னுக்காக இல்லை, because there is a call, there is a purpose. எதுக்கான்னு சொன்னால் அந்நியராக இருக்கிற பரதேசிகளாக இருக்கிறவர்களை இந்த இடத்துல கூட்டி வந்து there is a home which is the house of God. Amen. அப்போ இங்கே வந்த உடனே இந்த இடத்த பார்த்து அவங்க உற்சாகப்படுறதுக்கு இல்லை, இங்கே இருக்கிற மக்களை பார்த்து அவங்க பலப்படுவதற்கு. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக there are some people who came through medical camp மூலமாக சிலர் வந்தாங்க, பலப்பட்டாங்க, but they left. ஏன்னு சொன்னால் we couldn't hold them together. That is the reality. அப்போ இன்றைக்கு நம்ம அதற்கென்று நாம் எழும்புவதற்கு அழைக்கப்படுவோம். We need people to step up, we need people to take care of each other. அப்போ அதை நம்ம செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக when we see building the household of God, built in the foundations of the prophets and the apostles என்று பார்க்கிறோம். And Jesus Christ himself being the cornerstone. கர்த்தரே மூலைக்கல்லாக இருக்கிறார். அதில் நம்ம எங்கேயுமே we cannot compromise at all, because Jesus, we have to direct them to Jesus. அவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கார்னர்ஸ்டோனாக இருக்கணும். In whom the whole structure being joined grows in the holy temple in the Lord. In him you are also being built together in a dwelling place for God by the Spirit. தமிழ்ல வாசிக்கலாம் அதை. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி கட்டப்பட்டு, we are bringing together. Continue. கூட்டி கட்ட முடிஞ்சிச்சா? ஓகே. I am looking for the place where together into a dwelling place of God by the Spirit. அதுதான் ஆவியினாலே. அதை மறுபடியும் வாசிங்க. அவர் மேல் நீங்களும் அவர் மேல் நீங்களும், it is by the Spirit of God we are being built into a dwelling place. Amen. அதுதான் அந்த வார்த்தை, the household. ஏன்னு சொன்னால் அடுத்தபடியாக ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 1 Peter chapter 2 verse 4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். So now it comes to a point to say that, okay, from the community we are building the household. Whose household are we building? யாருடைய வீட்டை நம்ம கட்டுகிறோம்னா தேவனுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா, it is through the living stones that we are building. Amen. Hallelujah. I believe there was a message I gave about the living stones. ஜீவனுள்ள கற்கள் என்று சொல்லி ஒரு மெசேஜ் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக கொடுத்தேன். So let's remember that. நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள கற்கள். Amen. ஒன்று we are all body parts. இன்னொன்று we are living stones. ரெண்டு வித்தியாசமான authors. One is Paul. He talks about the body. He talks about the armor of God. இவர் ஃபிஷராக இருக்கிறனால அவர் ஒரு படித்ததுனால அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. He is talking about those things because he is நிறைய கல்லெல்லாம் எடுத்து மீன் பிடித்திருப்பாரா என்னன்னு தெரியல. ஜீவனுள்ள கற்கள். He would have seen the stone inside the corals inside the sea. அதனால he is remembering that அதில் ஜீவன் இருக்குன்னு சொன்னால் நமக்குள்ளாக ஜீவன் இருக்கு. அப்போ நம்ம ஜீவனுள்ள கற்கள். Amen. This could be the analogy. This is nothing written in the Bible about the corals. So let us consider this. நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு வருகிறோம் ஜீவனுள்ள கற்களாக. Amen. Hallelujah. Living stone rejected by men, but in the sight of God chosen and precious. ஒருத்தரும் பக்கத்தில் இருக்க, you are chosen, you are precious. ஆண்டவருடைய வீட்டில், in the house of God, nobody is left out. Everybody is chosen for one purpose or the other. ஒருத்தரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக உபயோகப்படுத்துகிறார். Amen. Hallelujah. Okay, continue. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும்
கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். பரிசுத்த he talks about the royal priesthood அதெல்லாம் சொல்லுகிறார். ஆனா பாருங்க, அதே பேதுரு 1 பேதுரு 4வது அதிகாரத்துல he goes into saying another thing about this. நம்ம எப்படியாக இருக்கணும்னு சொன்னா 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்க தொடங்கும்? முதல்ல தேவனுடைய வீட்டில். நமக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. ஆமென். கண்டினியூ. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? பக்கத்தில் இப்ப கேளுங்க, உங்க முடிவு என்னவா இருக்கும்? I mean, தேவனுடைய சுவிசேஷம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஷேரிங் ஆஃப் த காஸ்பல், இட் இஸ் அபவுட் லிவிங் அவர் லைஃப் இன் த வே தட் த பைபிள் டாக்ஸ் அபவுட். ஆமென். தேவ நீதி, இட் இஸ் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். அப்போ அதனால தான் நம்ம வசனத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கென்று ஒப்பு கொடுத்துருக்கோம். ஏசாரும் இல்லையா? தினந்தோறும் நம்ம பரிசுத்தப்படுத்த we are being sanctified day after day. ஏசாரணும். ஆமென். அதுக்காக தான் நம்ம தினந்தோறும் என்ன செய்கிறோம்? we are cleansing ourselves with our prayers, cleansing ourselves with the Bible reading, இதெல்லாம் செய்து வருகிறோம். ஏசாரணும். So that is what Peter says இந்த இடத்துல. அப்போ we are called, the judgment will begin in the household of God, and if it begins with us, what will be the outcome of those who do not obey the gospel of God? இன்றைக்கு முதலாவது நம்முடைய எங்கேருந்து தொடங்கணும் சீரமைப்பு அப்படின்னு சொன்னால், நம்முடைய லைஃப்பில் இருக்கிற டிசிப்ளின்ஸ் ஆஃப் ப்ரேயர், பைபிள் ஸ்டடி அண்ட் டூயிங் த திங்ஸ் ஆஃப் காட். அதெல்லாம் சரி பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மீது எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களை சரிப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு வதற்கு முடியும். ஆமென். அல்லேலூயா. நெஹேமியா வாஸ் a builder. அவர் யாரை சரி பண்ணுகிறார்னு சொன்னால், he builds the people and the community. அதற்கு எது பிரயாசப்படுகிற எதனால முடியுது அப்படின்னு சொல்லுகிற வழியில் ஜெபத்தினால முடியுது. டு ஹெல்ப் பீப்புள். நெஹேமியா 3வது அதிகாரத்துக்கு போகலாம். இப்போ லெட் us go to Nehemiah chapter 3. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த let me just give a quick summary. 3 ஏரியாஸில் நம்ம பார்த்தோம். ஒன்று, இட் இஸ் அபவுட் ஹேவிங் ஃபெலோஷிப், ஹேவிங் கம்மிங் டுகெதர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எவ்விதமாக வந்தாங்க என்று பார்த்தோம். 2வது 1 கொரிந்தியரில் பார்த்த வண்ணமாக, எபிரேயரில் பார்த்த வண்ணமாக we are called to encourage each other, have accountability. ஒருத்தருக்கு ஒருத்தராக நம்ம accountability வைப்பதற்கு என்று அழைக்கப்படுவோம். 3வது, we are also called into unity as a body of Christ. And 4வது, we are a household. Amen. 5வது, we are a community. Amen. வாசிக்கலாம் 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். ஆட்டுவாசலை கட்டினார்கள். Amen. அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் தொடங்குது. ஒரு வாசலாக கட்டுகிறாங்க, ஒரு இடமாக கட்டுகிறாங்க. ஸோ when we look into those areas, ஆட்டுவாசலை கட்டுகிறாங்கன்னு சொன்னால், ஆட்டுவாசலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஒரு காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னால், yesterday I shared about this and I want to repeat it because I believe that God gave a revelation about it. ஆட்டுவாசலை தொடங்கி பார்க்கிற வேளையில் கண்டினியூஸாக ரீட் பண்ணுங்க சிஸ்டர். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? they are building it, then they are dedicating it. அடுத்தது அதன் கதவுகளை வைத்து, கதவுகள்லாம் வைக்கிறாங்க. மேயா என்கிற கொம்மை முதல் அனானேயலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். ஓகே. அதுக்கு பிற்பாடாக எரிகோவின் மனுஷர் கட்டுகிறார்கள். அப்போ இந்த ஆட்டுவாசலுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்கிறது, அதுக்கு பேரு பெதஸ்தா. ஆமென். So whoever is coming through the gate of sheep gate என்று சொல்லுகிறோம், பெதஸ்தால தான் வரணும். பெதஸ்தால என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, the people who are sick, people who are invalid. Amen. அப்படிப்பட்டவர்கள் இருந்த ஒரு இடமாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறான்னு சொன்னார். ஸோ when we build it, நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். முதலாவது அவர்கள் கட்டுகிறார்கள், then they are dedicating it, and then they are going inside. அப்போ அந்த வாசல் மூலமாக பிரவேசிக்கிற வேளையில்
அந்த இடத்துல பெதஸ்தா என்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு மாறுதலை அவர்கள் பார்க்க முடிகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இஃப் we can build up and enter, amen, build and enter. அப்போ எதை பில்ட் பண்ணுகிறோம்னு சொன்னால் we are building the community. ஒருத்தருடைய வாழ்க்கையை பில்ட் பண்ணுகிற வேளையில் we are allowing them to enter into the gate, amen. ஆட்டு வாசலை குறித்தும் we have meditated upon it. There is about sheep gate ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெஹெமியான்னு சொல்லி there is a பிளேலிஸ்டில் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 12 கேட்ஸ் என்று நினைக்கிறேன். டாக்ட் அபவுட் த 12 கேட்ஸ். ஒரு வாசலுடைய சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸை குறித்து பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குற வேளையில் ஆட்டு வாசல் என்கிற வேளையில் there are few other things. ஒன்று, ஆட்டு வாசல் அதில் there is a guard to the sheep gate. அது யார்? It is the shepherd. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே நல்ல மேய்ப்பன். ரெண்டாவது, ஆட்டு வாசலுக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்குது. when we talk about why it is called the sheep gate is there is only one entry. உள்ளே போனால் வெளியே வர முடியாது. ஏன்? ஆட்டு கசாப்பு கடைக்கு கூப்பிட்டு போனால் திருப்பி வெளியே வரும். It's taken for sacrifice mainly. அதுக்காக தான் அந்த இடத்துல. So whatever is going into the sacrifice, there was a pool that has to be cleansed. அப்போது அந்த அப்ரோச்சில் தான் அது கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடாக வருகிற நாட்களில் when Jesus came, the Bethesda was used for other things. அப்போ அந்த எதுக்காக அது கொடுக்கப்பட்டது? சுத்திகரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது, the cleansing of things. அப்போ இன்றைக்கும் when we build and we dedicate, we are cleansing ourselves. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வசனத்தின் மூலமாக நம்ம டெவலப் பண்ணுகிற வேளையில் it will help us to cleanse ourselves. Amen. Hallelujah. இந்த வாசலோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். let us cleanse ourselves. முதலாவது நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம். அதுக்காக தான் நம்மளை இன்றைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த 3வது அதிகாரத்தில் ஒரு இடத்துலையும் பார்க்குற வேளையில் let us continue the next few verses and one more verse and then we will close. அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்திரம் பாவி, அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசைன் குமாரனாகிய ஊரியாவின் மகன் மெமரோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷோபெயேலின் குமாரனாகிய பெரிகையாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். ஸோ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பழுது பார்த்து கட்டுகிறார்கள். Sometimes we need to rebuild ourselves. அதுதான் இந்த லெண்ட் காலமாக இருக்கிறது. I don't know how many of you are fasting, how many of you are feasting, whatever you are doing, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Amen. If you are considering fasting, நாளைக்குலேருந்து தொடங்கலாம். If you are already fasting, you just share your names with maybe Babita. So we will continue to pray for you all. It can be a half day fast பண்ணி கொண்டு இருக்கலாம், இல்லைனா only Friday fast ஆக இருக்கலாம். Whatever fasting you are doing, just record your names with Sister Babita and we will continue to pray for you. அதே போல் காலம ஜெபத்தில் முடிந்த வாங்க. If you are unable to come, say ஒரு இது அனுப்பி விடுகிறோம், ஒரு devotion that is very specifically for the church and for us. அதை ரீட் பண்ணுங்க. That is what we call it as a move forward என்று நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதை எடுத்து அதில் சில அடுத்த வாரத்துலேருந்து we will also try to add a few prayer points into it. அதை நீங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அரேயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். Amen. So there is one is a goldsmith. இங்கிலீஷ்ல இல்லையா? தட்டான்னா is a goldsmith அல்ல. And then குமாரன் அருகே தைலக்கார், ஸ்டிச்சிங். ஸோ டெய்லர், ஒரு டெய்லர், ஒரு கோல்ட்ஸ்மித். எதுக்காக அது போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஐ பிலீவ் எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். ஆனால் அந்த ப்ரொஃபஷன் இருக்கிறதுக்காக அவங்க நான் இதுதான் செய்வேன், இது ஆண்டவருடைய ஊழியம் செய்ய மாட்டேன், ஆண்டவருடைய வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல. தே செட் எவ்ரிபடி, ஒருத்தரும்
It's not just the priest, but everybody did it together. Amen. மூன்றாவது அதிகாரம், third chapter of Nehemiah is a family chapter. It's families coming together and raising to build what is called the wall of Jerusalem. Amen. அப்போ இன்றைக்கு நம்ம குடும்பங்களாக, even as a bigger, larger family of our church, we are called to rise up. தனிப்பட்ட குடும்பங்களாக நம்ம எழும்பி ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். It can start with your family prayer. It can start with your உங்கள் குடும்பமாக இருந்து ஜெபிக்கிற நேரமாக இருக்கலாம். It can be through that God will bring a breakthrough in your life. இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியம்லாம் ஒன்று தான். Lord, I am coming back to you. Lord, I am coming back to you என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாள். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Last week we saw about that. இந்த வாரம் not just turning to him, but to raise up as a community. Amen. ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக ஜெபிங்க. ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்காக ஜெபிங்க. ஒரு நபர் இன்னொரு நபருக்காக ஜெபிங்க. Amen. Hallelujah. We will try to publish the names of most of you, if not all, into the church group for prayer purpose. Date of birth இருக்காது, பர்த்டேலாம் இருக்காது, just the names alone. So உங்களுக்கு if you feel like you have to pray for these people, prayer பண்ணுங்க. Amen. We need to pray for each other. முதலாவது. ரெண்டாவது, we need to ஒருத்தர் விசாரிக்கணும். Not just in the church alone, but it has to start with the church. Because that's a community that God is asking us to build. இந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் விசாரித்து how are you doing, என்ன உங்களுக்காக ப்ரேயர் பாயிண்ட் இருக்கா, ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறதில்ல. முதல் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 2ஆம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 3ஆம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 4ஆம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 5ஆம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 6ஆம் நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க, 7ஆம் நாள் சிஸ்டர்னுவாங்க. It happens because it's not easy for us to pour our heart to somebody, but we have to be consistent. Is there any prayer request? Is there I make it a point to ask, is there anything that I can pray for you? I am praying for you for this சில அநேகருடைய காரியங்கள் நமக்கு தெரியும். I am praying for this, I am praying the keeping in your prayers என்று சொல்லுவேன். சிலருக்கு sometimes if I don't it doesn't matter, if I don't send a message that I am praying for, it doesn't mean that you are not praying for you. The church is praying for each and every family. Amen. அதை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியும் 2 ஃபேமிலியை அடாப்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க இந்த லெண்ட் நாட்களில். ஸோ ரெண்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஐ ஜஸ்ட் கீப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒன்று, தெரியாதவர்களுக்காக ஜெபிங்க, தெரிந்த குடும்பங்களுக்காக ஜெபிங்க. ஆமென்.